உங்களை அடிக்கடி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிராமின் வெட்டிங் மேக்கப். ஸோ எப்பொழுதுமே பாருங்களேன், நம்ம வந்துட்டு அந்த காலத்துல இருந்து ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு கோல் செட்டிங் கண்டிப்பா நமக்கு தேவைங்க. ஸோ ஏன்னா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா கடவுள் ஆண்டாள் இருக்காங்க பாருங்களேன், அவங்க ரங்கநாத பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்ரிடே அவங்க அந்த 30 நாளும் திருப்பாவை படிச்சு மனசார அவரையே வேண்டிக்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ரங்கநாத பெருமாளையே மணாலனா அடைஞ்சாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாரணாயிரம் அப்படிங்கிற பாசுர படிச்சாலே நிறைய திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கூட திருமணம் ஆயிடுமாங்க. அந்த மாதிரி நம்ம பாருங்களேன், இங்க அதாவது நம்ம ஒரு கல்யாணம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வரன் அமையவே மாட்டுது, கல்யாணமே எனக்கு நடக்கல, இந்த மாதிரி ப்ரப்போசல் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய ஐதீகம்லாம் இருக்கு பாருங்க. நம்ம இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்கு. அந்த கோவிலில் போயிட்டு சில அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் சில சம்பிரதாயத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அங்க போய் அவங்க அந்த மாலையை எடுத்து அந்த கடவுள்கிட்ட இருந்து போட்டுட்டு அந்த மாலையை நம்ம கழுத்துல போட்டு ஒரு 9 சுத்து சுத்தி அதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டு அதை வச்ச 3வது மாசமே கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும். அதுக்கப்புறம் மணமகனோ மணமகளோ அவங்களுடைய கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃபோட போய் அந்த மாலையை கோயில்ல கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆண்டாள் கொண்ட அப்படின்னு அந்த பிராமின் வெட்டிங் மேக்கப்ல ஸோ நம்ம அந்த மேக்கப் நம்ம பண்ண போறோம் பாருங்களேன். ஸோ அந்த மேக்கப்பே ஒரு தனி ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ ஆண்டாள் கொண்ட போட்டு அது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மேக்கப் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மடிசார் சேலை கட்டி அந்த கல்யாண பெண் அப்படின்னும் பொழுதே ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஏன்னா அப்போ பாரு அந்த கல்யாணத்திலேயே நிறைய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எல்லா கல்யாணத்துலையுமே எஸ்பெஷலி பிராமின் வெட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அந்த அருந்ததி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நட்சத்திர இதுல இருக்கிறாங்க, அந்தஸ்து கிடைச்சது அவங்களுக்கு. பிகாஸ் அவங்க வசிஷ்டர் முனிவருடைய மனைவி. அவரு தவம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப அன்பா பணிவிட செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த நட்சத்திர கேட்டகரி அவங்களுக்கு அந்த பதவி அவங்களுக்கு கிடைச்சுதான். அது எதுக்காக நம்ம ட்ரெடிஷ்னல் வெட்டிங் மேரேஜ்ல பிராமின் மேரேஜ்ல எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்கன்னா நம்மளும் நம்ம கணவரை உள்ளத்தால நேசிச்சு நம்ம நம்ம வாழ்க்கைய ரொம்ப ஆரம்பமா அமக்கலமா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெட்டிங்க பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம பிராமினோட வெட்டிங் மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A girl is becoming a bride எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அந்த பிரைடுக்கு சூட்டபிள் மேக்கப் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன் இந்த மேக்கப். ஸோ எந்த மேக்கப் நம்ம ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சானிடைசர் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அவங்களுக்கு டோனர் கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் ஏன்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாக்கா இமீடியட்டா அந்த ஸ்கின்ல அவங்களுக்கு ஸ்லைட் அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்பொழுதுமே நம்ம பாருங்க நம்ம ஒரு மீட்டிங் போறோம், அதே பாருங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம், ஒரு பார்ட்டிக்கு போறோம். ஸோ ஏன் நம்ம ஒரு சினிமாக்கு போனோம் அப்படின்னா கூட நம்ம மேக்கப் பண்ணிட்டு போனாலே அது ஒரு அழகு தானே. எங்க போனாலும் பாருங்களேன் நம்ம அந்த மேக்கப் பண்ண உடனே நம்மளுடைய இருக்கிற அழகை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது தான் அந்த மேக்கப்போடைய அழகே பாருங்க. ஸோ எப்போ ஒரு பிரைட் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அவங்க வெளியே ஒரு பார்ட்டிக்கு மேக்கப் போகிறாங்க, ஃபங்க்ஷன் போகிறாங்க, அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய அவங்களுக்கு அதாவது அவங்களோட காஸ்டியூம்ஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்ட் அவங்களோட ஆக்சசரிஸ் அந்த ஜுவல்லரி ரொம்ப கிராண்டாக இருக்கும். இவ்வளோ அழகாக பண்ணிட்டு மேக்கப் மாத்திரம் அவங்க பண்ணாமல் அந்த காஸ்டியூம்ஸ் ஹெவி காஸ்டியூம்ஸ் ஜுவல்லரியோட போனாக்கா அவங்களுடைய ஃபுல் அந்த என்டையர் த டோட்டல் மேக் ஓவர் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மேக்கப் பண்ணாதான் நமக்கு அதோடைய அழகே ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் பாருங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆள் பாதி மேக்கப் பாதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
எந்த மேக்கப் எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, நம்ம வந்துட்டு அதுவும் இப்பெல்லாம் லேட்டஸ்டா நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால ஹை டெஃபினிஷன் ஹெச்டி மேக்கப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு மேக்கப் பண்ணுறது வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஃபேஸோட என்டையர் ஷேப்பையே அந்த மேக்கப்பில் நம்ம மாற்றி காமிக்கலாம். ஒரு ஓவல் ஷேப்பாக நம்ம கொண்டு வரலாம். ஃபேஸில் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, போர்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் சில பேருக்கு, அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இவங்களோட ஸ்கின்னா அப்படிங்கிறத அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இந்த ஹெச்டி மேக்கப்ல மாத்தி காமிச்சிடுவோம். அதுவும் அந்த குவாலிட்டி அப்படின்னும் போது அந்த மேக்கப்போட ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். அது ஏன்னா அவங்க ஃபேஸ் அந்த கிளாரிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வெட்டிங் அப்படிங்கிறது, கல்யாண நாள் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை தான் வரப்போற ஒரு நாள். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆன நாள். அந்த நாளில் நம்ம மேக்கப் பண்றது நம்மளுடைய ஃபுல், அதாவது நம்ம பசங்க, அவங்களோட நம்ம கிராண்ட் டாட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு வாழையடி வாழையா எல்லாரும் அதை ஒரு வீடியோ வச்சு ஒரு போட்டோகிராஃப்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் பாருங்களேன், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவே எவ்வளோ அழகா, எவ்வளோ நல்லா, அது ஒரு மாதிரி அதனுடைய லுக்கே ஒரு தனியா இருக்கும் பாருங்களேன். ஸோ அதை வச்சு இப்ப பார்க்குற மாதிரி எல்லாமே பாருங்க, ஒரு போட்டோன்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம வந்துட்டு ஒரு வெட்டிங்கோ எந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணாலும் நம்ம முதல்ல அந்த போட்டோல ஒரு குரூப்பா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்ப்போம்? நம்மள மாத்திரம் தானே பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அழகா இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை எல்லாம் பார்ப்போம். ஸோ அதனால எங்க நம்ம போனாலும் அந்த மேக்கப் பண்ணிக்கிட்டு போகும்பொழுது நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நமக்கு காமிக்கும். ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல பிலீஃப் கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணுறோம், ஒரு விஷயமா நம்ம போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து அழகாக நம்மளை ப்ரெசன்டபிளாக நம்மளை கொண்டு போகும்போதே அதுவே ஒரு 50% நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் பாருங்களேன். ஓ, இன்னைக்கு நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கோம், ஓகே இன்னைக்கு நம்ம போகிற விஷயம் எல்லாமே நமக்கு சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? நார்மலா நம்ம இருக்கிறத விட பாருங்களேன், மேக்கப் பண்ணிட்டு நம்ம இருக்கும் பொழுது நமக்கே ஒரு நல்ல ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ எல்லாமே பாருங்க, மேக்கப்ல பாரு இப்போ நிறைய வந்துட்டு அந்த காலத்துலலாம் அந்த வைர பவுடர் அந்த மாதிரி நம்ம பவுடரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்க பஸ்பம் சாப்பிட்டா மாத்திரம் உடம்புக்கு மாத்திரம் நல்லது இல்லை, முகத்துக்கும் அந்த தங்க பவுடர் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாருங்க, மேக்கப்ல வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் மார்க்கெட்ல அவைலபிள் வந்துருச்சு. ஸோ என்னன்னா மேக்கப் அப்படின்னு பண்ணும்போதே பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஏர் பிரஷ் மேக்கப் இருக்கு, பேன்கேக் மேக்கப் இருக்குது, அண்ட் தென் உங்களுக்கு மேக்கப்லேயே வந்துட்டு பவுடர் மேக்கப் இருக்குது, அண்ட் ஜெல் ஐ மேக்கப் இருக்கு. இந்த மாதிரி பல விதமான மேக்கப் வந்திருக்கு பாருங்க. ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு ஆண்களை, அதாவது பெண்களை விட ஆண்கள் வந்து ரொம்ப அதிகமா அவங்க வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இப்ப இருக்கிற சர்வேல பார்க்கும்பொழுது அவங்க தான் அதிகமா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னுட்டு இப்ப வந்திருக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சரி, யாரா இருந்தாலும், லைக் உங்களுக்கு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வயசானவங்க இருந்தாலும் சரி, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதாவது கிராமத்துல இருக்கவங்களும் சரி அண்ட் சிட்டியில இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அதாவது யங் கேர்ள்ஸும் சரி யங் பாய்ஸும் சரி, எல்லாருமே நம்மளை நாம அழகா வச்சுக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நாம அழகா இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. யாராச்சும் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ நம்ம மேக்கப் பண்ணும் பொழுது நம்மளுடைய செல்ஃப் இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணுது, செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா கிரியேட் ஆகுது. நிறைய வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரெக்டிங் ஆஃப் அந்த மேக்கப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ கரெக்டிங் அவர் ஃப்ளாஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இட் ஹெல்ப் அஸ் டு லுக் பியூட்டிஃபுல். பாருங்களேன், ரொம்ப அழகா நம்மளை வந்து இருக்கிறதுக்கு காமிக்குது அது. ஸோ மாடல்ஸு, ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே எடுத்துக்கோங்களேன், தே டு நாட் மைண்ட் ஸ்பெண்டிங் மணி. அவங்க லாவிஷ்லி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பியூட்டி ப்ராடக்ட் வாங்குறதுக்காக கூட. ஸோ அவங்க வந்து இப்போ பாருங்க, ஒருத்தரை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்க அழகா இருந்தா நல்ல ஒரு நமக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு நல்ல நமக்கு இமேஜினேஷன், நம்மளுடைய ஒரு இம்ப்ரெஷன் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். பாருங்களேன், ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு நல்ல பிலீஃப் கிடைக்கும். எப்படி வந்து நம்ம கல்யாண பெண்ணு வந்து மணமகன், அதாவது மண்டபம் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அப்பவே வந்துட்டு பிரைடும் எங்ககிட்ட வந்து அவங்க ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து நாங்கள் ஸ்கின் டெஸ்டரால செக் பண்ணிட்டு அவங்களோட ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் பிரைட் அப்படின்னும் போது ஏர்லியர் ஒரு 6 months ப்ரீவியஸ் அவங்க வராங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து அவங்களுக்கு ஆக்னி இருக்கும், சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், அண்ட் போர்ஸ் இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும், டார்க் பேச்சஸ் இருக்கும், ஃப்ரெக்கிள்ஸ் இருக்கும், வாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு 2 months அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டால கியூர் பண்ணுவோம். அதாவது காஸ்மெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற மிஷினும் லேசர் மிஷின் வச்சிருக்கோம். ஸோ எதெல்லாம் லேசரால கியூர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கியூர் பண்ணி ஒரு 3rd month அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஆரம்பிப்போம். லைக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராடர்மிக், லிஃப்டசோம், பியூட்டி நர்வ், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்கின்னை வந்து பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் ஃபேஷியல்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 3rd day, அதாவது 3 days ப்ரீவியஸ் அவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு த டோட்டல் மேக் ஓவர் ஹெட் டு டோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த ஒயிட்டனிங், சீக்ரெட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஒயிட்டனிங் ஃபேஷியல், அண்ட் தென் ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம், அண்ட் தென் ஃபுல் பாடி ஸ்பா இருக்கு, ஃபுட் ஸ்பா, ஹேண்ட் ஸ்பா, பாடி ஸ்பா, கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு மசாஜ் கொடுத்து அந்த க்ளோயிங் அந்த 3rd day அவங்க வரும்பொழுது தான் அந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட் ஆகுற மாதிரி என்ன அவங்களுக்கு ஸ்கின் கம்ப்ளெக்ஷன், என்ன அவங்களோட ஸ்கின் டைப் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த காம்பினேஷனில் அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ அன்னைக்கு அவங்க வரும்பொழுது கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ், அதாவது ஒரு வெட்டிங் பிரைடல் பேக்கேஜ் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மேக்கப்பில் இருந்து அவங்களோட என்ன அவங்களோட காஸ்டியூம்ஸ் போட போகிறாங்க, என்ன அவங்களுக்கு ஜுவல்லரி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கூட எல்லாமே அவங்களுக்கு ஜுவல்லரி கூட கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு செட் எடுத்து வச்சுட்டு. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு பாருங்கள், பிரைடு வந்து எவ்வளவோ விஷயம் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. அவங்க முதல்ல ஒரு நம்ம வீட்டில் இருந்து அதாவது ஒரு மணமகன் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வே ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த பிரைடும் சரி, அவங்க மதர், அவங்க பேரண்ட்ஸ் யாருமே அந்த மேக்கப்பை பற்றியோ அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் பார்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாதுங்க. பிகாஸ் வி ஆர் தேர் டு டூ ஃபார் அழகாக அந்த பிரைடை ஃபுல்லாக பண்ணி அவங்கள அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் ஜாலியாக அவங்க அப்படியே இருந்துக்கிட்டு அவங்க இருந்தாங்கனாலே அவங்களோட ஸ்கின்னுக்கு என்ன மேட்ச் ஆகும், அவங்களுக்கு என்ன போடலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பிந்தி ஹேர் அந்த டெக்கரேஷன்ல இருந்து ரொம்ப அழகாக பண்ணி ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணி அழகுபடுத்தி அந்த அழகை பார்த்து சந்தோஷப்படுறது தான் எங்களுடைய வேலையே. காலங்கள் மாறலாங்க, நம்மளுடைய இளமை மறையலாம், முதுமை தோற்றம் வரலாம், சில பேருக்கு பாருங்க நோய் நொடிகள் வரலாம். பட் எதுவுமே, அதாவது நம்மளோட சம்பாதிக்கிற திறமையும் போகலாம். ஸோ எது மறைஞ்சாலும் அன்பு, பண்பு, காதல், பாசம் இதெல்லாம் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம கல்யாணத்துக்கு வர எல்லாரும் திருமண தம்பதிகளை வாழ்த்துனோங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அதாவது இன்னைக்கு நான் சொல்ல போற அழகு பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து தேன் எடுத்துக்கலாம். தேன் 1 டீஸ்பூன் எடுத்துட்டு அதில் கசகசு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டு, ஆல்மண்ட் இருக்கு பாருங்க, அதை ஒரு 2 ஆல்மண்ட் சோக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு, லைம் ஜூஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த பாதாமை வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து அப்படியே நீங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையே நீங்கள் ஃபேஸில் பேக்காக யூஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு அதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸு நல்ல வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அப்போ பாருங்க, கல்யாண பொண்ணுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரீஃப்ரெஷ்னஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாமே இது பியூர் ஹர்பல் தான். என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்தில் சந்திப்போம். டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம வந்து பிரெக்னன்சியில் ஏற்படுற ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால வர சின்ன சின்ன பிரச்சனைங்க, அதை எப்படி டீல் பண்ணோம், அதை எப்படி டேக்கிள் பண்ணுறோம், இதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது ப்ரெக்னன்சியில் ஒரு காமனாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் காமனாக ஒரு சிம்டம் எல்லாரும் சொல்கிறது வந்து ஃபெயிண்ட் ஆகிறது, அதாவது கிடினஸ், தலை சுத்தல், மயக்கம் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைங்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த கிடினஸ் ஃபெயிண்டிங் ஏன் ப்ரெக்னன்சியில் வருதுன்னா, யூஸ்வலாக வந்து ப்ரெக்னன்சியில் வந்து பிபி வந்து யூஸ்வலாக ட்ராப் ஆகும். ப்ரெக்னன்சியில் பிபி ட்ராப் ஆச்சுன்னா தான் பேபிக்கு பிளட் ஃப்ளோ இருக்கும். அண்ட் இந்த ட்ராப் இன் பிபினால சில சமயம் 90, 60, 160 அந்த மாதிரி லோ பிபிஸ் கூட இருக்கும். ஸோ பிரெயினுக்கு வந்து ரத்தோட்டம் கம்மியாக போகிறதுனால, இந்த பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபெயிண்டிங் அண்ட் பிளாக் அவுட்ஸ், கிடினஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ நார்மல் ரியாக்ஷன் டு ப்ரெக்னன்சி. அதாவது இந்த ரத்தோட்டம் கம்மியாகிறதுக்கு வந்து நார்மல் ரியாக்ஷன் தான். ஸோ இது வந்து சில சமயம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும், பயமாக இருக்கும். சடனாக ஃபெயிண்ட் ஆகிறது வந்து திடீர்னு எல்லாம் ஃபெயிண்ட் பிளாக் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக இது சடன் மூமெண்ட்ஸ், அதாவது உட்காந்துட்டு இருக்கும்போது சடனாக ஏந்தா இல்லை படுத்துட்டு இருக்கும்போது சடன் ஏந்தா இந்த சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சடன் மூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். படுத்துட்டு எழுந்துக்கும் போது இல்லை உட்காந்துட்டு எழுந்துக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் சப்போஸ் ஃபெயிண்டிங் வந்துச்சுன்னா, சப்போஸ் பிளாக் அவுட் மாதிரி வந்ததுன்னா உடனே உட்கார்றதோ இல்லை படுத்தாலோ அந்த சிம்டம்ஸ் உடனே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசன் ஃபார் திஸ் பிளாக் அவுட்ஸ் அண்ட் கிடினஸ் வந்து லோ சுகர் வருது. ஸோ கண்டினியூஸ் வாமிட்டிங் இன் ப்ரெக்னன்சி, எதுவுமே இன்டேக் இல்லைன்னா சுகர் லெவல்ஸ் லோ ஆகிறதுனால கூட பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாகி ஃபெயிண்டிங் வரலாம். ஸோ வாமிட்டிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்து நம்ம சுகர் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து படுக்கும் போது சில சமயம் இந்த ஃபெயிண்டிங் வரும். அதாவது ஃப்ளாட்டாக லேட்டர் ஆன் இன் ப்ரெக்னன்சி 8th month 9th monthல வந்து படுக்கிற ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் கிடினஸ் அண்ட் ஃபெயிண்டிங் மாதிரி வரும். இதுக்கு என்ன ரீசன்னா வந்து அயோட்டோ கேவல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல இருக்க அந்த பெரிய ரத்த குழாய்கள்லாம் வந்து ப்ரெக்னென்ட் யூட்ரஸில் அழுத்தப்பட்டுச்சுன்னா இந்த ரத்த ஓட்டம் கம்மியாகி பிபி ஃபால் ஆகி இந்த ஃபெயிண்டிங் வரும். ஸோ உடனே ஃப்ளாட் பொசிஷனில் ஃபெயிண்டிங் வந்ததுன்னா கொஞ்சம் சைடில் படுத்தாலே சிம்டம் நல்லா குறைஞ்சி பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி மைனர் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் ஃபெயிண்டிங்க்கு. பட் ரிப்பீட்டட் சிவியர் ஃபெயிண்டிங் எபிசோட்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சில சமயம் ரொம்ப ஹை பிபியில் கூட ஃபெயிண்டிங் வரலாம், இல்லைனா இஎன்டி ப்ராப்ளம் ஒரு அன்ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால கூட ஃபெயிண்டிங் வரலாம். ஸோ ஃபெயிண்டிங் பட் கெட்ஸ் பெட்டர், அதாவது படுத்தா இல்லை உட்காந்தா சைடில் படுத்தா பெட்டர் ஆகுதுன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடாக கண்டினியூஸ் ஃபெயிண்டிங் இருக்குன்னா டெஃபினட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு காமன் சிம்டம் வந்து ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் வந்து பிளட் வால்யூம் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும். ஸோ ரத்தோட்டம் டபுளாக இருக்கும் போது ஸ்கின்னுக்கும் ரத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி பாடி ஹாட்டாக இருக்கிற மாதிரி சென்சேஷன் இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாட்டாக இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். அன்லெஸ் டெம்பரேச்சர் இருக்குது 100 மேலே டெம்பரேச்சர் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணணும் தவிர, ஃபீவருக்கு ட்ரீட் பண்ணணும் தவிர, அந்த ஃபீலிங் ஹாட் பட் ஹாட்டாக ஃபீல் பண்ணும்போது டெம்பரேச்சர் நார்மல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிக்கணும். டீஹைட்ரேஷன், அதாவது ரத்தம் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். பட் அதர்வைஸ் இதை ட்ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
இன்னொரு காமன் ப்ராப்ளம் வந்து கால்லாம் வந்து வீங்கிட்டு இருக்குன்ற சுச்சுவேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து அது பாதசமாக இருக்கும். இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். இது வந்து இதுக்கு ரீசன் வந்து வாட்டர் ரிட்டென்ஷன். அதாவது யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் வந்து உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, அதாவது டீச்சர்ஸ் இல்லை போலீஸ் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு வந்து இந்த காலில் ஸ்வெல்லிங் இருக்கிறது ரொம்ப காமன் சிம்டம் தான். இது வந்து அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் தவிர இது ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் கிடையாது. அண்ட் இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம்னா, டெஃபினட்டாக வாட்டர் ரிட்டென்ஷன், வாட்டர் குடிக்கிறது கம்மி பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. ஆஸ் யூஷுவல் வாட்டர் குடிக்கணும். அண்ட் பார்லி தண்ணி அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது, பிகாஸ் அந்த பேபி சுற்றி இருக்க தண்ணியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வருதுன்னா கொஞ்சம் ப்ரொலாங் ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணணும். அண்ட் உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபீட்டை வந்து ஒரு ஸ்டூல் மேலேயோ இல்லை ரேஸ்டாக வச்சா அந்த ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபீட் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ஃபர்டபுள் ஷூஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப டைட் ஷூஸோ இல்லைன்னா அன்கம்ஃபர்டபுள் ஷூஸ் யூஸ் பண்ணால் ஸ்வெல்லிங் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஷூஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சம்டைம்ஸ் இது எப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னா, அலாங் வித் சடன் ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபீட், சப்போஸ் ரொம்ப சிவியர் ஹெடேக், பிளரிங் ஆஃப் விஷன், மேல் வயிறு வலி இதெல்லாம் இருந்ததுன்னா இது வந்து ஒரு ப்ரீ எக்லாம்சியா அது மாதிரி ஒரு கண்டிஷனுக்கான சிம்டம் இருக்கும். ஸோ சடன் ஸ்வெல்லிங் இருக்குது அண்ட் மற்ற சிம்டம்ஸ் நான் சொன்ன சிம்டம்ஸ் தான் இருந்துச்சுன்னா ப்ரீ எக்லாம்சியா, அதாவது ஹை பிபி இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைல்ட் ஸ்வெல்லிங் ரெஸ்ட் எடுத்தால் பெட்டராதுன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். பட் சிவியராக இருக்குது அண்ட் மற்ற சிம்டம்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக ஹை பிபி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு காமன் சிம்டம் வந்து வேரிகோஸ் வெயின்ஸ். அதாவது காலில் வந்து அந்த இரத்த குழாய்கள்லாம் வீங்கிட்டு இருக்கு, என்லார்ஜ்டாக ப்ளூயிஷ் கலர்ட் வெயின்ஸ் இருந்ததுன்னா இது பேர் வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுவும் வந்து ப்ரொலாங் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை ஜாஸ்தியாகும். இதுக்கு காரணம் வந்து அந்த ரத்த ஓட்டம் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால அந்த வெயின்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் அந்த யூட்ரஸோட வெயிட்னால அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகிறதுனால அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை வரும். இது யூஸ்வலாக பெயின்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தவிர இது வந்து யூஸ்வலாக இதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது ஒரு பிரச்சனையாக நினைக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் நிற்கிறது அவாய்ட் பண்ணணும். அண்ட் உட்காரும் போது அதே மாதிரி ஃபீட்டை கொஞ்சம் கால் கொஞ்சம் ரேஸ்டாக வச்சா அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்ததுன்னா. சப்போஸ் இந்த வெயின்ஸ் வந்து ரெட்டிஷாக பெயின்ஃபுல்லாக இல்லைன்னா டிஸ்கலர்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு காமன் சிம்டம் டயர்ட்னஸ், எக்ஸாஷன். இந்த பிரச்சனை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டயர்ட்னஸ் எல்லாமே வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சினால. ஸோ ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் அண்ட் பாடி நிறைய சேஞ்சஸ் நடக்குது பேபிக்கு ரெடி ஆகிறதுக்கு, போஸ்ட் டெலிவரி பேபிக்கு ஃபீடிங்காக. ஸோ அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால எக்ஸாஷன் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்னெசரியாக ஸ்ட்ரெயின் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அயன் கண்டென்ட் பார்த்து ஹீமோக்ளோபின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். இதை வந்து ஒரு சின்ன பிரச்சனையும் நம்ம ஒரு ப்ராப்ளமாக எடுத்து ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி we have to realize பாடி வந்து நிறைய சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணி we can tackle these minor problems of pregnancy. வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மாத்வர்கள்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்க காலையில் சமைச்சா 4 மணி நேரம் கழித்து அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. திருப்பி மதியம் சாப்பிட்டுட்டு அதை நைட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதோட ஓவர். இந்த மாதிரி உணவு தான் நம்ம பழைய காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வெய்ய காலம், ஒரு வைக்கிறதுக்கு குளிர் எந்த இடமும் கிடையாது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அதனால அப்பப்போ சமைச்சு அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் ஹெல்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பண்ணுறவங்கலாம் சனி ஞாயிறில் ஒரு வாரத்துக்கே சமைச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை எடுத்து சுட வச்சு சாப்பிட்றாங்க. இந்த உணவில் விட்டமின் சத்து குறைஞ்சி போயிடும், மினரல் சத்து குறைஞ்சி போயிடும்.
இருக்கிற சத்து வந்து மாவு சத்து, கொழுப்பு சத்து, கொஞ்சம் புரத சத்து, இதுதான் இருக்கும். இது மாதிரி பண்ணக்கூடாது, ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு சில பேர்லாம் பேர் வச்சதை பார்த்தா பயப்படுவீங்க நீங்கள். அதுக்கு பேர் சவப்பொட்டின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கிற உணவில் ஒன்றுமே இல்லை நியூட்ரியன்ஸ். அதை நீங்கள் திருப்பி சுட வச்சு சாப்பிட்றதுல அது என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன அதை எனர்ஜியோ விட்டமினோ மினரலோ கொடுக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக ஆஃபீஸ் இருக்கிற நாளில் மதியம் 1 கப்பு 1.5 கப்பு சாதம் சாப்பிடுவாங்க, ஒரு 1/2 கப்பு காய் சாப்பிடுவாங்க, அப்புறம் மோர் குடிச்சிட்டு பெசாதான் இருந்துருவாங்க, இல்லை சாம்பார் ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க. இவங்க சண்டேனா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதே கார்த்தால எழுந்துக்கிறது லேட்டு. அப்புறம் போய் மட்டனோ ஃபிஷ்ஷோ சிக்கனோ வாங்கிட்டு வந்து அது பண்ணுறதுக்கு 12:30 1 மணி ஆகிடும். ஆனால் நல்ல பசி, காலை உணவு சாப்பிட்டா கூட பசி நல்லா இருக்கும். அந்த டைமில் 3-4 கப்பு சாதம் சாப்பிட்றாங்க. அது பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை ஏதேனும் ஒரு சாதத்தில் ஒரு கறி குழம்போ இல்லை மீன் குழம்போ. அண்ட் அந்த உணவில் காயே கிடையாது. இவங்க சாப்பிட்றது வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி, இல்லை மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி, இல்லை ஃபிஷ் ஃப்ரை, இந்த மாதிரி சொன்னால அதில் வேறு எந்த காயும் அந்த உணவில் கிடையாது. அப்போ 3 கப்பு பிரியாணி இல்லை 4 கப்பு பிரியாணி 2 கப்பு கிரேவி இதை சாப்பிட்டுட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நைட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு திங்கக்கிழமை காலையிலையும் சாப்பிட்றாங்க. இப்போ காய் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால் 1/4 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிக்கன் எவ்வளோ வாங்குவீங்கன்னா 1.5 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம காய் பண்ணுறதே 1 டீஸ்பூன் எண்ணெய் வச்சு அந்த கடுகு தாளித்து நம்ம காய் பண்ணிடலாம், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சிக்கன்னா கிண்ணமாக எண்ணெய் ஊற்றுறாங்க, சிக்கனோ ஃபிஷ்ஷோ மட்டனோ எதுவாக இருந்தால். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த உணவில் கொழுப்பு சத்து, மாவு சத்து நிறைய இருக்குது, புரத சத்து இருக்குது சிறிய அளவு, ஆனால் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த உணவு ரொம்ப ஹெவி ஆகிடுறது. அதனால தான் உடனே தூங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை மறுநாள் வேற ஃபாலோ பண்ணாங்கன்னா 3 வேளைக்கு இவங்க காயே சாப்பிடல. அது நிறைய நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய வேற சாதம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சில பேர் வெட்னஸ்டே வேற பண்ணுறாங்க, புதன்கிழமை. அப்போ என்ன ஆயிடுச்சு, 5லேருந்து 6 உணவு ஒரு வாரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் உடல் பயிற்சி கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண, அதுக்கு எங்கே டைம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனால தான் வியாதி நிறைய வருது. இப்போ சைவ முறை சாப்பிட்றவங்க கூட பன்னீர் இல்லை சன்னா இந்த மாதிரி ஐட்டங்களை அதே மாதிரி நிறைய எண்ணெய் போட்டு பண்ணி நிறைய சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும், டைஜஷன் ஆகாது, இதனால எதுக்களிக்கும், அதுக்கு மருந்து சாப்பிட, அசிடிட்டிக்கு சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ எதையுமே மிதமாக சாப்பிட்டா ப்ராப்ளமே கிடையாது. ஒரு ஃபிஷ் ஃப்ரை கூட சிறிய அளவு ஒரு 100 ml கப்பில் எவ்வளோ பெரிய பீஸ் கொள்ளும், அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனால் நம்ம ஃபிஷ் ஃப்ரைன்னு ஒரு 4 ஃபிஷ் பெருசாக எடுத்து சாப்பிட்டுட்டு அது சிக்கன் பிரியாணியோடு சாப்பிட்டுட்டு அப்புறம் உடல் பயிற்சியே கிடையாதுன்னா அது பெரிய ப்ராப்ளம். அதனால இதெல்லாம் ப்ராப்ளம் தான். நம்ம வந்து சைவமோ அசைவமோ பிடிச்ச உணவுங்கிறதுனால அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. ஃபெஸ்டிவல் ஃபுட்ஸ் அப்படின்னாலே ஒரே நாளைக்கு தான். இப்போ தீபாவளி பார்த்தீங்கன்னா 1 மாதம் முன்னாடி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்வீட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு கீ ஸ்வீட்ஸ்ன்னு அதை ஸ்பெஷலாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், இது ஹோம்மேட் சாக்லேட்ஸ்ன்னு அதை உள்ளே வச்சு அதை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே போனால் எப்போ முடிக்கிறது, இது போயிட்டே இருக்குது. அதனால அது முடிச்சு எழுந்துக்கிறதுக்குள்ளே நியூ இயர் வந்துடுது, நியூ இயர் முடிஞ்சு எழுந்துக்கிறதுக்குள்ளே திருப்பி ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து எல்லா பண்டிகை. அதனால நம்ம வந்து சிறிய அளவு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சின்ன குவான்டிட்டி அது வந்து சாப்பிட்டோம், இல்லை கொஞ்சம் இப்போ 1.5 கப்பு சாப்பிட்றதே பிடிச்சதுன்னு 2 கப் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. பட் அது 3 கப் 4 கப்னு 2-3 வேளை வச்சு சாப்பிட்டா பல விதமான ப்ராப்ளங்கள் வரலாம். இப்போ அதை ரீஹீட் பண்ணுறதே ஃபுல்லாக ஹீட் பண்ணாத, இப்போ ஃப்ரிட்ஜு வேற அணைஞ்சு போயிடுது, பவர் கட்டுன்னா வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கிருமிகள் வந்துடும், அந்த கிருமிகள்னால ப்ராப்ளம் வரலாம்.
வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைக்கும் நான் டூத்பேஸ்ட் வச்சு ஒரு டிப் தான் சொல்ல போகிறேன். நம்ம குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே, வாஷிங் மிஷின் மேலெல்லாம் பால் பாயிண்ட் பென் வச்சு கிறுக்கிடுவாங்க. எவ்வளோ தான் தொடச்சாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரை போகவே போகாது. அப்போ அது மேலே கூட நீங்கள் டூத்பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத்தில் ஒரு அழுத்தி தொடச்சிங்கன்னா அந்த தடம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். ட்ரை பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, நான் மாஸ்டர் செஃப் ரஹ்மத் ஷாஜி. இன்னைக்கு நான் பண்ண போனது ஒரு ஸ்டஃப்டு பன்னு. நான் நிறைய இந்த மாதிரி சவுத்தன் நார்த்தன் கேரளாவில எல்லாம் ஃபேமஸாக நிறைய டிஷ்ஷுகள் அதுக்கு தான் எனக்கு ஃபேமஸாகி கிடச்சிருக்கிறது. நிறைய நான் ஹோட்டல் செஃப்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ அதாவது இந்த சீசன் டைம்ல எல்லாம் நிறைய கிளாஸுகள் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ என்னோடது ஹோட்டல் செஃப்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன். அப்போ அதிலெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ ஓரோ ஹோட்டலில் ഞാൻ பண்ணி கொடுத்துருக்கிறது நல்லா நന്നായിട്ട് போயிட்டு இருக்கிறேன். அதில் ஃபேமஸ் ஆகி ஓரோ ஐட்டம்ஸ் தான் நம்ம கலைஞர் டிவிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் இந்த செஃப்டு பன் இதுதான் நமக்கு നമ്മുടെ ഇന്നത്തെ കുക്കറി ഷോ பண்ண போனது. அதில் தேவையான பொருட்கள் நமக்கு பார்க்கலாம். பன், மஞ்சத்தூள், கறி மசாலா, காஷ்மீரி சில்லி, ரோஸ்டட் மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெஜிடபிள்ஸ், எண்ணெய், பிரெட் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்து இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்முடைய இந்த ஸ்டஃப்டு பன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாதாரண பார்க்கும்போது ஒரு பன்னு இல்லையா. இந்த பன்னில் ஃபர்ஸ்ட் நமக்கு ഇത് ഏതോ ഒരു ചിന്നൊരു മുടി, ഇതിപ്പോൾ ഞാൻ ഇതേമാതിരി ഒരു ബോട്ടിലെ മുടി ഇത് എടുത്താൽ പോതും. ഇത് എടുത്തിട്ട് നമ്മൾ അപ്പടിയെ നിങ്ങൾ ഇതെടുത്ത് വെച്ചിടണം. എടുത്ത് വെച്ചിട്ട് ഇതിൻ്റെ ഉള്ളിലത്തെ ബണ്ണിൻ്റെ എല്ലാമേ എന്താ പൊടി எல்லாமே எடுத்துடணும். இதே மாதிரி எடுத்து ஃபுல்லாയിട്ട് எடுத்து வச்சிடணும். ഇതിൻ്റെ ഉള്ളിൽ ഒന്നും ഇരിക്കக்கூடாது. കടായി ചൂടായിരിക്ക. கொஞ்சம் எண்ணெய், நிறைய எண்ணெய் வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். அதாவது நமக்கு ஒரு ஸ்டஃபிங் பண்ணறதுக்குள்ள பொருட்கள் நம்ம எடுத்துடணும். அதை வெஜிடபிள்ஸ் இல்லையா. இதில் எல்லா கேரட்டு, பீன்ஸு, பொட்டட்டோ, இதில் வந்துட்டு க்ரோஸ் இல்லை, பாக்கி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கு. இது நான் பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணிட்டு முன்னாடி எங்களுக்கு டைம் இல்லாதோண்டு தான் நாங்கள் இப்போ பாயில் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி பாயில் பண்ணி மசாலையெல்லாம் போடுங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போட்டும் எல்லா வெஜிடபிள்ஸும் நான் இதில் போட்டிருக்கேன். என்ன இந்த குழந்தைகளுக்கு நிறைய எல்லாருக்கும் அதாவது இந்த நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா இல்லை. அப்போ இந்த குழந்தைகள் நிறைய பேர் இந்த கேரட்டு, பீன்ஸ் ഇതൊന്നും சாப்பிட மாட்டேன். അപ്പോൾ നമ്മൾ ഞാൻ ഇപ്പോൾ സാധാരണ ഒരു ബ്രെഡിൽ தான் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய பேர் கேட்டிருக்க வெஜிடபிள்ஸ் பண்ணி கொடுன்னு. அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றவருக்கு நான் வெஜிடேரியனுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பச்சை வாசனை போய் அப்புறம் நமக்கு ஓரோ மசாலா போடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ഞാൻ ഇപ്പോൾ 1 കപ്പ് വെജിറ്റബിൾ തന്നെ പോട്ടിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഒരു 1/2 സ്പൂൺ പോതും. இந்த இஞ்சி பூண்டுக்கு ഞാൻ ഇഞ്ചിയും പൂണ്ടും സമമായിട്ട് അരച്ചിരിക്കുക. എന്നുവെച്ചാൽ ഉരുളക്കിഴങ്ങ് പോട്ടിരിക്കുക. അപ്പോൾ ഉരുളക്കിഴങ്ങ് അതായത് ഭൂമിൻ്റെ അടിയിലിരിക്കുന്ന പൊരുളുക്കെല്ലാം கொஞ்சம் ஜாஸ்தி இந்த இஞ்சி பூண்டு சமம் யூஸ் பண்ணுங்க. கேஸ் ட்ரபிள் எதுவுமே இல்லாமல் இருக்காமட்டு தான் இப்படி பண்ணது. இனி மஞ்சத்தூள்
ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இது ரோஸ்டட் தனியா, ரோஸ்டட் தனியா 1/2 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி அதிகம் காரம் இருக்காது, அது சாதாரண 1 ஸ்பூன். കറി മസാല, കറി മസാല ഞാൻ சொல்லி தந்திருக்கேன், நிறைய வாட்டி சொல்லி தந்திருக்கேன். இந்த கறி மசாலையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சா அதில் ഞാൻ பெப்பர் சேர்த்திருக்கேன். അപ്പോൾ പെപ്പർ எப்படி மசாலா சேர்த்திடுമ്പോൾ பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திடணும். அதே ஜாஸ்தி சொல்லுമ്പോൾ மசாலകളുടെ ഈക്വൽ വേണ്ട, ഒരു கொஞ்சம் ஒரு 5-6 சேர்த்தி போடணும். அതാണ് இந்த கறி மசாலா. கரம் மசாலா எப்படி ஓரோ மசாலைகளும் நான் சொல்லி தந்திருக்கேன். இது கறி மசாலா, கறி மசாலா முன்னாடி சொல்லி தந்திருக்கேன். அதில் கொஞ்சம் பெப்பர் போடணும்னு மட்டும் போட்டிருக்கிறது. இனி நமக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. பாயில் பண்ணும்போது நான் உப்பு போடல, அப்போ நீங்கள் பார்த்து உப்பு போடுங்க. இது நம்ம பிரெட் எடுத்து வச்சல்ல, உள்ளித்த பிரெட் எல்லாம் அதே பிரெட். மசாலா எதுவும் கரியக்கூடாது. இப்போ இப்படியே பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லையா? இந்த இப்போ தயிர் சாதங்களுக்கு அதே மாதிரி சாப்பாடுக்கு எல்லாம் நமக்கு சாப்பிடலாம். இல்லைங்க இந்த நமக்கு சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். இதே மசாலா வச்சு இது இப்படி சாப்பிடலாம். நமக்கு நான் இப்போ பிரெட்டில் தான் அது பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த நெடி വരുന്നത് നമുക്ക് എല്ലാ മസാലയും ചേർന്ന് അതിൻ്റെ அந்த ചില്ലി നല്ല മസാല നല്ല മൂത്തതാ ഇത് വരുന്നത്. அந்த ടൈമിൽ தான் നമുക്ക് എല്ലാ വെജിറ്റബിൾസും ഇതിൽ ജോയിൻഡ് ആക്കണം. സിമ്പിൾ தான். நம்ம பசங்களுக்கு கெஸ்ட் ஆരെങ്കിലും வீட்டில் விருந்து வந்தாலும் வீட்டிலுள்ளவங்களும் நமக்கு ஒரு ஒன்றுமே இல்லாட்டு ஒரு பிரெட் இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கும். அதில் தான் இந்த ஸ்டெப் பண்ணி பண்ணினது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, இதுதான் நம்முடைய ஸ்டஃபிங்கிൻ്റെ இது ஸ்டஃபிங் தயாராச்சு. இனி இது ஆறிய அப்புறம் நமக்கு பிரெட்டில் ஸ்டஃபிங் பண்ணலாம். ഇതിപ്പോ നല്ല ആര വേണ്ട, എന്നാലും கொஞ்சம் நமக்கு கையில் இப்போ தொட்டால் சூடாகாத விதத்தில் ஆறிய போதும். இப்போ இது இந்த வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்கிறதுங்க பார்த்திருக்க, அதில் என்னெல்லாம் மசாலைகள் போட்டிருக்கிறத பார்த்திருக்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஹோட்டலில் மட்டும் அல்ல, நம்ம வீட்டிலும் செய்யலாம். ஹோட்டலில் நல்ல விலை கொடுத்து இப்போ நீங்களே பார்த்திருக்க நிறைய நம்ம மசாலா, அந்த மசாலைக்கு தான் நிறைய விலை இருக்கிறது. அந்த மசாலா யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஒன்றும் நம்ம வெளியில் வாங்கினில்ல. அதே மசாலா வச்சு வெஜிடபிள்ஸ் நம்ம எப்பொழுதும் நம்ம கையில் இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு தான் அது பண்ணது. இந்த பிரெட் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வேறு. என்னோட டாக்டர் ஸ்கூலு அது படித்து கிளாஸ் முடிச்சுட்டு வேறு வீட்டுக்கு. அப்போ அவங்க முன்னாடி அவங்களோட கூட தானே, அவங்க கூட எல்லாம் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னே அவங்க பிரின்சிபாலும் சிஸ்டரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம், குஷிப்பேடு ஸ்கூலுக்கு. அப்போது என் பொண்ணு வந்ததும், அம்மா இந்த மாதிரி சிஸ்டர் எல்லாம் வந்திருக்கம்மா, காஃபி எல்லாம் கொடுத்துருமா. கொடுக்கும்போது நான் சாதாரண இந்த பிரெட்டு தான் கொடுத்தது. பிரெட்டு கொடுத்துட்டு அவள் உள்ளிலேட்டு போயிட்டேன். நான் காஃபியும் இந்த பிரெட்டும் கொடுத்து பிளேட்டில் போட்டதும் அவளும் அது பார்த்ததும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. ஒரு சாதாரண ஒரு டீ கடைத்த ஒரு பிரெட்டு தான் എൻ്റെ
டீச்சர்ஸ்னு கொடுக்கணுங்களா, என்ன அம்மா அப்படி பண்ணியிருக்கிறது வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டவளு அழுகிட்டேன் அங்கே பார்த்துட்டு. சிஸ்டர் எல்லாம் போய் அப்புறம் இவ்வளோ திருப்பி வந்ததும் ரூமுன்னு திருப்பி வந்ததும் சிஸ்டர் வந்துட்டு எனக்கு அப்படி எங்கிட்ட அவ்வளோ நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தேன். ஃபுட்டு விஷயங்கள் எல்லாம் அவங்க டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரும் எங்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ இவ்வளோ என்னோட டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்ட, அவளை சோரி கேட்டேன், என்கிட்ட கெட்டி பிடிச்ச அழுகிட்டேன். அம்மா இந்த மாதிரி இவ்வளோ நல்லாயிட்டு அவளும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தோம், இவ்வளோ நல்லா பண்ணிட்டு ഞാൻ சாதாரண ஒரு டீ கடையில் ஒரு பன்னு நினச்சிட்டு அப்படி மனசு கஷ்டப்பட்டம்மான்னு வந்துட்டு அப்படி அவளை என்கிட்ட சோரி சொல்லியிருந்தோம். இது நான் அவங்க ஸ்கூலில் எல்லாம் நிறைய வாட்டி நான் இது பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு டீச்சர்ஸ்மாருக்கு. பின்ன இந்த பிரெட் ஐட்டம் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய பிரெட்டில் ஐட்டம் பண்ணியிருக்கேன். இந்த பிரெட் ஐட்டத்தில் எனக்கு ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ ஓரோ இடத்துலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது தான் கிடச்சிட்டு இருந்தது. அப்போ இது ஒரு ரீசன் ஆகிட்டு நான் பார்க்கும்போது நமக்கு சாதாரண ஒரு பிரெட்டு தான் நினைக்கிறது. நான் இந்த உள்ளில் போட்டிருக்கிற ஸ்டஃபிங்கிலும் எவ்வளோ, அதாவது காய்கறிகளும் மசாலைகளும் எல்லாமே இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இது எடுத்ததில்ல அந்த மூடியில் வச்சுட்டு மூடி வைக்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம காணும்போது நிஸ்சாரமாயிட்டு காண எல்லாம் பெரிய பெரிய பொருளாயிட்டு தான் நம்ம நினைக்கணும். எப்பவுமே நம்ம இது இப்போ பார்த்தீங்களா ஒரு சின்னதாயிட்டு நமக்கு இனி இது பிரெட்டில் வேணுமெങ്കിൽ பட்டர் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் உள்ளது கொண்டு நிறைய பேர் 40 போடும்போது அவர் பட்டர் தான் யூஸ் பண்ணாது கொண்டு சாதாரண எண்ணெயில் நமக்கு இது ரோஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் பசங்களுக்கானுங்க பட்டர் போடுங்க. நம்ம நல்லா பாயில் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டஃபிங் பண்ணியிருக்கணும். அப்போ நிறைய வேக வேண்டாம். ஓகே, இந்த பிரெட் ஐட்டத்தில் நமக்கு இப்போ ஒரு பிரெட்டு, அதாவது ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டுருந்தா நைட்டு எதுவுமே சாப்பிட வேண்டாம், ஒரு அரை கிளாஸ் பால் சாப்பிட்டா போதும். இப்போ நைட்டு சாப்பிடல. இன்னும் ஒன்று சொல்ல இருக்கு, நம்ம பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இல்லைங்க காலேஜுக்கு போகும்போது சாப்பாடு வேண்டாம், காலையில் எதுவுமே டிஃபனும் கூட வேண்டாம் வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு பஸ் வந்துருக்கு, நீங்கள் டைம் ஆச்சு வந்துட்டு அப்படியே ஓடுறேன். அப்படி ஒரு காரணவசாலும் அந்த மாதிரி நீங்கள் பசங்களை அனுப்பாத. காலையில் சாப்பிட்றது அது நமக்கு காலையில் சாப்பிட்டா அது நாலேஜ் நம்மள பிரெயின் தான் நன்னாയി ஒர்க் பண்ணும். மத்தியானம் சாப்பிட்றது நம்மளோட பாடிக்கு தான், நம்ம ஹெல்த்தினு. நைட்டு சாப்பிட்றது நமக்கு தூக்கத்தின்னு நிம்மதிக்கு. இப்படி தான் நம்ம நினைக்கணும். அது அப்படி தான் இருக்கிறது. அப்போ ஒன்றுமே வேண்டாம் வந்துட்டு குழந்தைகளை போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல குண்டாய பசங்களெல்லாம் நம்ம இது குறைச்சிடலாம், தடி குறைச்சிடலாம் நினச்சிட்டு சாப்பிடாம இருக்கேன். அது பெரிய தப்பு. ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். காலையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கிளாஸ் பாலெങ്കിലും சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஸ்கூலுக்காണെങ്കിലും காலேஜுக்காണെങ്കിലും டீச்சர்ஸ்க்காണെങ്കിലും வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் காலையில் சாப்பிட்டே இல்லை நம்ம பிரேக் எடுப்போம். ஒரு 10 மணிக்கெல்லாம் நமக்கு பிரேக் எடுக்கும் இல்லையா, அப்படிங்களும் சாப்பிட்ணும். சாப்பிடாம ஒரு காரணவசாலும் காலையில் இருக்குது. அதேபோல் மத்தியானம் நைட்டு. இப்போ நைட்டுக்கு ஆனுங்க நமக்கு ஒரு 6 மணிக்கு நம்ம ஒரு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு அரை கிளாஸ் பால் இல்லைங்க ஒரு அரை கப்பு சூப்பு அந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ இது ரெடி ஆச்சு. இப்போ நீங்க பார்த்தா சாதாரண ஒரு பன்னு மாதிரி தானே இருக்கிற, இதில் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல இல்லையா. அப்போ இது சாப்பிட்டாதான் எவ்வளோ டேஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ எங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கேன், உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லையா. அப்போ நீங்கள் இதே மாதிரி நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இது ரெடி ஆச்சு, நமக்கு எடுக்கலாம். இந்த பிரெட்டு ஃபர்ஸ்டே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு, எல்லாத்தையும் கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நேர்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அது ஸ்டெப்பு. இப்போ எல்லாரும் பார்த்தா சாதாரண ஒரு பிரெட் பண்ணு மாதிரி இருக்கிற, அப்போ நம்ம நேருக்கு பார்க்கணும் இல்லையா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்கும் இதுக்கு டெக்கரேஷன் தேவையில்லை. அதனாலும் பசங்களுக்கு சாப்பிடும்போது ஓடி வந்து அவங்க எடுத்து சாப்பிடணும் இல்லையா. கொஞ்சம் ஸ்பைசி ஆடுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் இதே மாதிரி சலாடு மாதிரி சாப்பிடலாம்.
நீங்க பார்த்துங்க சாதாரண ஒரு பிரெட்டில் என்னெல்லாம் ஸ்டஃபிங் பண்ணியிருக்க நீங்க பார்த்திருக்க நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க எல்லாரும் செய்யணும், எல்லாரும் சாப்பிடணும். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் கனிவான காலை வணக்கம். ஓர் ஊதாங்குழல் தமிழ் ஊதுகிறது, ஓர் ஊதாங்குழல் தமிழ் ஊதுகிறது. என் அப்பா பாடுபட்டு சேர்த்து வைத்த ஒரே சொத்து ஒரு சூடுபட்ட மூங்கில் புல்லாங்குழல். என் அப்பா பாடுபட்டு சேர்த்து வைத்த ஒரே சொத்து ஒரு சூடுபட்ட மூங்கில் புல்லாங்குழல். என் அப்பா நன்றாக பாடுவார், என் அப்பா நன்றாக பாடுவார், நன்றாக இசைப்பார் புல்லாங்குழலை, நன்றாக இசைப்பார் புல்லாங்குழலை. அந்த புல்லாங்குழல் தான் என்னை ஊதாங்குழல் ஊதாமல் ஊரறிய படிக்க வைத்தது. அந்த புல்லாங்குழல் தான் நான் ஊதாங்குழல் ஊதாமல் ஊரறிய படிக்க வைத்தது. நான் வசைப்பாடிய போதெல்லாம் அது இசையே பாடியது, நான் வசைப்பாடிய போதெல்லாம் அது இசையே பாடியது. இன்று அப்பா என்னுடன் இல்லை, இன்று அப்பா என்னுடன். புல்லாங்குழல் இருக்கிறது என்னிடம், புல்லாங்குழல் இருக்கிறது என்னிடம். எப்போதும் இசைப்பாடிக்கொண்டே, எப்போதும் இசைப்பாடிக்கொண்டே. நன்றி அப்பா, நன்றி, வணக்கம்.